கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு போதிய பேருந்துகள் இல்லை என்று எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்ததை தொடர்ந்து திருநங்கை ஒருவர் கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என கண்டித்து தமிழக அரசை விமர்சித்துள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. அதாவது திறனற்ற ஆட்சிக்கு ஒரு திட்டத்தை சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால் கடந்த கால எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் தான் ஒரு சாட்சி. திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வடிவமைத்ததன் காரணமாக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதை செப்பனிட முடியவில்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்டால் காலமும் நேரமும் போதாது. அந்த கிளாம்பாக்கத்திற்கு தேங்குகின்ற மழை தண்ணீரை வடிகால்கள் கூட அமைக்கப்படவில்லை. கிளாம்பாக்கத்திற்கும் அந்த ரயில் நிலையத்திற்கும் இணைப்பு ரயில்வே பாதை கூட அமைக்கப்படவில்லை. அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து வருகின்ற பயணிகள் வெளியேறுவதற்குண்டான வழி மார்க்கங்கள் கூட அமைக்கப்படவில்லை. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்காக ஒதுக்கப்பட்ட பூங்காக்களை மேம்படுத்தவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கால்நடை பூங்காவை உருவாக்கினோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீரேற்று பூங்காவை உருவாக்கினோம். கிளாம்பாக்கம் பேருந்து ஏற்பட்ட பிறகுதான் ஸ்கைவாக்கை நாங்கள் இப்பொழுது பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி எந்த பணியுமே திட்டமிடப்படாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் முடங்கி இருந்ததை சீர் செய்கின்ற நோக்கோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஏற்பட்ட பிறகுதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. சர்வதேசத்திற்கு இணையாக விமான நிலையங்களுக்கு இணையாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் தொடர் விடுமுறையின் காரணமாக இரவு நேரத்தில் பயணிகள் அதிகமாக கூடியதால் அந்த இரவு நேர பயணிகளுக்கு போதுமான பேருந்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒரு தர்ணாவிலே ஈடுபட்ட சூழ்நிலை. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அந்த பயணிகளுடைய திட்டமிட்ட பயணத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றோம். மேலும் இந்த ஆட்சியின் சார்பில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதால் போக்குவரத்து துறை சார்பிலும் அரசின் சார்பிலும் அன்றைக்கு ஏற்பட்ட நிலையை விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். பக்ரீத், அதை தொடர்ந்து சனி ஞாயிறு இந்த விடுமுறை நாட்களிலால் அதிக அளவு பயணங்கள் மேற்கொண்ட போதிலும் தேவையான அளவுக்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தன. இரவு நேரத்தில் கூடிய ஒரு 200-300 பேர்களுக்கு பேருந்து இல்லை என்ற நிலையில்தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அதையும் சரி செய்து அவர்களுடைய பயணத்தையும் இனிதாக்கிய அரசு இந்த அரசு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடசென்னை மற்றும் தென்சென்னை மக்களின் வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட சிறிய பிரச்சனையை கூட பூதாகரமாக்க முயற்சிக்கின்றார்கள். கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன் மூட்டையா கணக்கு காட்டியே இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறிய. அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு. அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான் மெரினால அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா. அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. கேளம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையாடா? தயவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து எல்லாரையுமே கொண்டு போ. முடியாதா? யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே 150 ரூபாய் காசுக்கும் 250 ரூபாய் காசுக்கும் பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும் ஆம்பளைங்க ஆனா ஒரு என்னது வீரன்ற பாட்டிலுக்கும் எவனும் இங்க வர கிடையாது. 150 145 ஏன்னா பாட்டிலுக்கு எவனும் இங்க வர கிடையாது. சரியா? நீ என்னதான் பேசினாலும் இங்க பருப்பு கடைய முடியாதுன்னா நீ எவ்வளவு வேணா போலீஸ் போர்ஸ இறக்கு. நீ பஸ் ஃபுல்லா கொண்டு வா, நீ லாரி ஃபுல்லா கொண்டு வா, ஒன்னும் பண்ண முடியாது. பஸ் ஸ்டாண்ட் நான் கேக்குறேன். எல்லாரையும் அச்சு போட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் அச்சு போட்டு போறதுக்கு வந்துக்கிறாங்க. போலீஸ் நீ என்னத்துக்கு வந்து பேசுற? நீ பேச